அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பல முறை சிவகாசிக்கு விருதுநகருக்கு ஊழியத்துக்கு போயிருக்கு. சாத்தூருக்கு ஊழியத்துக்கு போனா சில ரொம்ப பெருமையா, பிரதர் நாங்கள் சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ். சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ் என்ன அர்த்தம்? அந்த மிருகத்தின் முத்திரையை போட்டு நெத்தில வச்சுக்குவோம், திருநீரையும் பூசிக்குவோம். இந்து மார்க்கத்தில் உள்ள சகல நன்மையும் நாங்கள் அனுபவிப்போம், கிறிஸ்துவ மார்க்கத்தில் உள்ள சகல நன்மையும் அனுபவிப்போம். சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ் தான் 1 வருஷம் இரு, 2 வருஷம் இரு, 30 வருஷமா சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ் ஊரை ஏமாத்திட்டே இருக்கிறோம். எலியா சொன்னார், பாகால் தெய்வமா கர்த்தர் தெய்வமா? 2 நினைவுகளால் நீங்க குந்தி குந்தி நடந்து கொண்டு இருக்க முடியாது. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவித்துக் கொண்டு இருக்க முடியாது. சாது சுந்தர் சிங் இருக்கும்போது ஒரு இரவு நேரத்தில் ஒரு பிராமணா அவரை பார்க்க வந்தேன். அவர் கேட்டார், நான் சாயங்காலத்தில் இந்த இடத்துல பேசுனேன், பப்ளிக் மீட்டிங், திரளான ஜனங்கள் வந்தீங்களே, நீ ஏன் வரல? சொன்னார், நான் ஒரு சீக்ரெட் கிறிஸ்டியன். சீக்ரெட் கிறிஸ்டியனா? இயேசுநாதர் உனக்காக சீக்கிரட்டா மறிக்கலப்பா, வெளியரங்கமா பப்ளிக்கா எல்லார் முன்னால நிர்வாண கோலமா முள்வொடி சூட்டப்பட்டு ரத்தம் சிந்தினார். அவரை நீ ஏற்றுக்கொள்ள நீ ஏன் பயப்பட்டு? பழைய ஆதி அப்போஸ்தலர் நாட்களை எவ்வளவு பேர் ரத்த சாட்சிகளா மறித்தார். உனக்கு இயேசுடைய நன்மை தரணும், ஆனா அவரை அறிக்கை பண்ண மாட்டேன். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 32, 33 வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், மனுஷருக்கு முன்பு என்னை அறிக்கையிட வெட்கப்படுகிறவன் எவனோ அவனை குறித்து மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையோடு வரும்போது வெட்கப்படுவார். அந்தி கிறிஸ்துன்னா அவனை பின்பற்று, அவனுடைய நாமத்தை தரிசிக்க. ஆண்டவர் தெய்வமானால் அவரை பின்பற்று.